வணக்கம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எல்லாரும்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 13 ஏக்கர் கிரவுண்டுங்க. 13 ஏக்கர் இந்த நிலத்தோட இது 55,000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. பொருளைக்கு அது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலைன்றது நமக்கு வந்து இப்போ தேரிக்காடு, தூத்துக்குடி சாயப்பூர். ஆமா ஆமா. அந்த இடத்துல மட்டும்தான், தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அந்த பாலை நிலம் மாதிரி இல்லை. ஸோ அதனால 5 வகை நிலங்களும் ஒத்து போன ஒரே மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அதுக்கப்புறம் தொடக்க வரலாற்று காலத்தில் நமக்கு கொற்கை, சங்க காலத்துலேருந்து நமக்கு பாண்டியருடைய துறைமுகமாக கொற்கை இருந்தது. ஸோ அங்கேருந்து நமக்கு வரலாற்று காலம் நமக்கு தொடங்கும். எழுதப்பட்ட ஆவணங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இது வந்து வரலாற்று காலம் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து துலுக்கருப்பட்டியில் இந்த புலி அப்படின்ற வார்த்தை நமக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு விலங்கு பேர் கிடைக்குது. இதுவரையும் ஆதன், எழினன், ஆதினி, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கீழடியில் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் வந்து திருநெல்வேலியில் உள்ள பொருணை அருங்காட்சியம். இது வந்து இப்போ போன மாதம் வந்து கழகத் தலைவர், நம்ம தமிழ்நாடுடைய ஹானரபிள் சிஎம் வந்து திறந்து வச்சாங்க. இது எதற்காக கட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா, 3200 ஆண்டு பழமை வாய்ந்த நமது முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்க எப்படி வணிகம் செஞ்சாங்க, என்ன எழுத்துக்கள் அவங்க பயன்படுத்தினாங்க, என்ன உணவு முறையெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து ஒரு அகழாய்வு செஞ்சு இதை நம்ம பொருணை மியூசியமில் வச்சுருக்கிறாங்க.